ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. இந்த டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 6ல் இருக்குது, சோஷியல் சயின்ஸில். ஸோ இந்த டாபிக் வந்து எந்த ஏரியாவில் கவர் ஆகும்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சிலபஸில் யூனிட் 7ல் இருக்கிற இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் சிலபஸில் வந்து ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து இந்த டாபிக் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8ல் வந்து ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், சேம் டாபிக் வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 7ல் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தொடக்க காலத்தில் பிரிட்டிஷுக்கு எதிராக தமிழ்நாட்டில் யார் யார் பிரிட்டிஷை எதிர்த்தா என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் ரெண்டுமே ஆப்போசிட் டீமாக இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற சில மன்னர்கள்லாம் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சேம் டைம் வந்து ஃப்ரெஞ்சுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 3 கர்நாடிக் வார்ஸ் வந்து நடக்குது. இந்த 3 கர்நாடிக் வார்ஸ்லேயும் என்ன நடக்கிறதுனா ஃப்ரெஞ்சு மட்டும் ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியாவை சார்ந்த ரூலர்ஸை வந்து யாருன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தோக்கடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பவர் அண்ட் இன்ஃப்ளூன்ஸை வந்து இந்தியாவில் வந்து இன்னும் அதிகமாக வந்து நிலைநாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது யாருன்னா ஃபஸ்ட்டாக இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறார். அவர் தான் யாருன்னா புலிதேவர். இவர் எந்த இடத்த சார்ந்தவர்னா திருநெல்வேலி ரீஜியனில் இருக்கிற நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற ரீஜியனை சார்ந்தவர். இவருக்கு அப்புறம் இவரை மாதிரியே பட்ட பாளையக்காஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் வராங்க. யாருன்னா இவரை தொடர்ந்து வர்றவங்க வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பாளையக்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா பாளையக்காஸ் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ். அதாவது நம்ம வந்து பாளையக்காஸை பற்றி படிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு பாளையக்காஸ் யார், பாளையம்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாளையம், பாளையம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டொமைன் அல்லது ஒரு சின்ன லிட்டில் கிங்டம் அல்லது மிலிட்ரி கேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாளையம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய பிளேஸ், அதாவது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து குட்டி குட்டி வில்லேஜஸாக இருக்கிறது மாதிரி குட்டி ஒரு சின்ன கிங்டமாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ரூல் பண்ணுறதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் பாளையக்கார். அப்போ இந்த பாளையம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியா இல்லது ஒரு லிட்டில் கிங்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா அதை வந்து ஒரு சின்ன மிலிட்ரி கேம்ப் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாளையக்காஸ் அப்படிங்கிறது தமிழில் சொல்கிறாங்க. இவங்களை வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொலிகார் அப்படிங்கிற ஒரு வேர்டில் வந்து இவங்களை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாளையம் அப்படிங்கிற இந்த சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைப் ஆஃப் பாளையக்காஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான்னா தமிழ்நாட்டில் வந்து விஸ்வநாத நாயக் அப்படிங்கிற ஒரு நாயக் ரூலர் மதுரையில் வந்து நாயக் ரூலராக இவர் எப்போ வர்றாருன்னா 1529 1529 வந்து இவர் ரூலுக்கு வர்றாரு. அந்த டைமில் தான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். என்னென்னா இந்த பாளையக்கார் சிஸ்டம் அப்படிங்கிறத இவர் தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணியிருப்பார்னா அவரோட மினிஸ்டர் அரியநாதர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். இவங்க 2 பேருமா சேர்ந்து தான் வந்து இந்த பாளையக்கார் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டாக தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டாக இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுதா அப்படின்னா இல்லை. இந்த பாளையக்கார் சிஸ்டம் இதுக்கு முன்னாடியே வந்து காக்கத்திய கிங்டம் அப்படிங்கிறது வாரங்களில் இருக்கிற காக்கத்திய கிங்டம் ரூல் பண்ண பிரதாபருத்ரா அப்படிங்கிற ஒரு ரூலரோட பீரியட்லேயே வந்து அவர் வந்து பாளையக்கார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த பாளையக்கார் சிஸ்டமில் பாளையம்ஸை வந்து என்னென்னா 72 பாளையம்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கிங்டமை வந்து 72 பாளையம்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பாளையம்ஸையும் ரூல் பண்ணுறதுக்கு ஒரு பாளையக்கார அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 72 பாளையக்காஸ் இருந்திருக்காங்க. இந்த பாளையக்காசுக்கு வந்து என்னென்னா அவங்க கீழே இருக்கிற அந்த ஏரியாவோட
ஏரியாவை வந்து ஆட்சி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே வர்ற வருவாயை வந்து கலெக்ட் பண்ணுறது, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்களோட பேசிக் டியூட்டிஸாக இருந்துச்சு. இவங்களோட போலீஸ் டியூட்டி, அதாவது இந்த காவல் காக்கிறது, இந்த போலீஸ் ரிலேட்டடான டியூட்டிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படிங்கிற ஒரு நேமில் சொல்கிறாங்க. நிறைய அக்கேஷன்ஸில், அதாவது இப்போ நாயக் ரூலர்ஸ்க்கு எப்போவாது படை தேவைப்பட்டு போருக்கு வந்து ஹெல்ப்பு தேவைப்பட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாளையக்காஸ் வந்து நாயக் ரூலர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட படையை அனுப்பிச்சு அவங்க வந்து அந்த வாரில் வந்து வின் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நாயக் ரூலர்ஸுக்கும் பாளையக்காஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 200 இயர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கோம். அண்டில் எப்போ வரைக்கும்னா அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த ஏரியாவெல்லாம் கைப்பற்றுறது வரைக்கும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். இந்த 72 பாளையம்ஸே வந்து எப்படி ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்கன்னா, மெயின் குரூப்பாக வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படிங்கிற 2 பிளாக்காக பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் எந்தெந்த ஏரியாலாம் இருக்குன்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் எதுனா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. இதே வெஸ்டர்ன் பாளையம்ஸில் வந்து ஊத்துமலை, தளவான்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஊத்துமலை, தளவான்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இந்த ஏரியாலாம் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். 17th and 18th செஞ்சுரியில் வந்து தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் வந்து யாரோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கோன்னா, பாளையக்காஸ் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். அவங்க வந்து தனித்துவமாக வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ கலெக்ஷன் அதாரிட்டி டு கம்பெனி ரூல். அதாவது ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது, இந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இது வரைக்கும் பாளையக்காஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாளையக்காஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரெவென்யூ கலெக்ஷன் எப்படி வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். என்ன ஆகும்னா, நவாப் ஆஃப் ஆர்காட் இருக்கார். ஆர்காடோட நவாப் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட செலவுக்காக என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து கொஞ்சம் காசு வந்து கடனாக வாங்கியிருப்பார். இது வந்து எதுக்காகனா, கர்நாடிக் வாரோட எக்ஸ்பென்ஸ் இது பண்ணுறதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்கிட்டேருந்து நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து காசு வந்து கடன் வாங்கியிருப்பார். ஆனால் இவரால் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த கடனை வந்து திரும்ப செலுத்த முடியாது. ஸோ இதனால் அவருக்கு கீழே இருக்கிற எல்லா ஏரியாவில் உள்ள அந்த லேண்ட் ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுற பொறுப்பு வந்து யார் எடுத்துக்கிறான்னா, அந்த ரைட்ஸ் வந்து யாருக்கு போகுதுன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போகுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க என்னென்னா, 60 ஜெனரேஷன் வரைக்கும் உள்ள லேண்ட் டேக்ஸ் கலெக்ஷனை வந்து நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஸோ இந்த நவாப் ஆஃப் ஆர்காட்டை வந்து அதுக்கு ஓகே சொல்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, பாளையக்காஸ்ட்டு இருந்த அந்த உரிமை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போகுது. இதனால் என்னென்னா, பாளையக்காஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸுக்கு டேக்ஸ் நாங்கள் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. இதில் இருந்து தான் என்ன ஆகுதுன்னா, அந்த பாளையம்ஸில் இருக்கிற அமைதி வந்து சீர்குலைக்கப்படுது. பாளையக்காஸுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸுக்கும் இடையில வந்து பிரச்சனை வந்து அதிகமாக வருது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு எலாபரேட்டாக பாளையம்ஸ்னால் என்ன, பாளையக்காஸுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் எதனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாளையக்காஸ் ரிவோல்ட் பற்றி பார்ப்போம். சரியா? ஓகே, தேங்க்யூ.